கனடாவின் டொரண்டோவில் உள்ள ஒரு குடும்பம் இந்த மாத இறுதியில் நாடு கடத்தப்படும் நிச்சயமற்ற நிலையை எதிர்கொண்டுள்ளனர். குறித்த குடும்பத்தினர் கடுமையான உடல் குறைபாடுகளை உள்ள தங்கள் 15 வயது மகள் ஜெசிகா நகியை பராமரித்து வருகின்றனர். ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஜெசிகா எளிதில் பதற்றமடைவதாகவும் ஆறுதலுக்கும் பராமரிப்புக்கும் தங்களையே சார்ந்திருப்பதாகவும் அவரின் பெற்றோர் கூறுகின்றனர். அத்துடன் தங்கள் குடும்பம் கனடாவை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டால் ஜெசிகாவின் நிலை மேலும் மோசமடையும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் எலும்புகளை மிகவும் பலவீனமாக்கும் ஒரு கடுமையான நோயாலும் ஜெசிகா பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜெசிகாவின் தந்தை வாய்ப்பேச முடியாத மற்றும் காது கேளாத மாற்றுத்திறனாளி ஆவார். மேலும் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த குறித்த குடும்பத்தினர் மீண்டும் அங்கு திரும்ப அஞ்சுகின்றனர். அவர்கள் ரோமா இனத்தை சேர்ந்தவர்கள் எனவும் இதற்கு முன்பு அங்கு பாகுபாட்டை எதிர்கொண்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இவ்வாறு இருக்க தன் மகள் கனடாவில் ஒரு அரசாங்க பராமரிப்பு இல்லத்தில் சேர்க்கப்படலாம் என ஜெசிகாவின் பெற்றோர் அஞ்சுகின்றனர். அத்துடன் ஜெசிகாவிற்கு முறையான மருத்துவ சிகிச்சையோ கல்வியோ கிடைக்காமல் போய்விடுமோ என அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஜெசிகாவின் பெற்றோர் 2024ஆம் ஆண்டில் மனிதாபிமான அடிப்படையில் கனடாவில் நிரந்தர வசிப்பிடத்திற்கு விண்ணப்பித்தனர். அதற்கு முன்னர் நாடு கடத்தப்படுவதற்கு முந்தைய இடர் மதிப்பீட்டின் மூலம் அவர்கள் பாதுகாப்பை கோரிய போதிலும் அது நிராகரிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அவர்கள் ஹங்கேரிக்கு திரும்பினாலும் அந்த குடும்பத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என அதிகாரிகள் நம்புவதாக கனடாவின் குடிவரவுத்துறை கூறியுள்ளது. இருப்பினும் குடும்பத்தின் நிரந்தர வசிப்பிடத்திற்கான விண்ணப்பம் இன்னும் பரிசீலனையில் உள்ளது. இந்த நிலையில் இப்போது நாடு கடத்தப்படுவதை தடுக்க அவர்களின் வழக்கறிஞர் முயற்சித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.